எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனம் எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் சுகையினமாக இருக்கிறீங்களோ, ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான் என்னால் ஆனது செய்துட்டேன், இனிமேல் ஆண்டவருடைய சித்தம், அதனால் தைரியமாக இருங்கன்னு சொல்லி உங்களோட பேசியிருக்கலாம். பலவிதமான முடிவு வருகிற நிலைமையில், அழுகிப்போ நிலைமையில் உங்களுடைய காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எரேமியா 33:6 வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தேவன், உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்கள் சரீரத்தை சிருஷ்டித்த தேவன், இந்த காரியம் எது முடிய போகுதுன்னு சொல்கிறீங்களோ அந்த காரியத்தை சிருஷ்டித்து உங்களுக்கு கையில் கொடுத்த தேவன், உங்கள் திருமண வாழ்க்கையை கையில் கொடுத்தவர், பிள்ளைகளை கையில் கொடுத்தவர், வேலையை கையில் கொடுத்தவர், இப்படி பலவிதமான கொடுத்தவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதை நீங்கள் எல்லாம் பாராமல் படித்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 100 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். 100 தடவை கூட பத்தாது. அவ்வளவு தூரம் சொல்லி நீங்கள் அதை கிளைம் பண்ணும்போது, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அற்புதமான விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். யோவான் 11:40 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் பிலீவ். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க, எவ்வளவு விசுவாசம். கடைசி வரைக்கும் குழந்தை இல்லை. ஆனால் ஒரு நாள் நம்ம விசுவாசித்தபடி குழந்தை பிறந்தது. இந்த அதிசய குழந்தை மூலமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த சந்ததி பரவி இருக்கிறது என்று மத்தேயு சுவிசேஷத்தில் 1 வாசிக்கிறோம். அப்படி பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதமானவர். இன்றைக்கு இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் பாருங்க, கர்த்தர் சொன்னது தான். பரிபூர்ண சமாதானம் கொடுப்பேன்னா பரிபூர்ண சமாதானம் கொடுப்பேன். சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னா சத்தியத்தை வெளிப்படுத்தி உங்களை ஆண்டவருக்குள்ள பலப்படுத்துவார். இன்றைக்கு நான் எப்படி இந்த வேதத்தை பேசுகிறேன்னு சொன்னால், ஆண்டவருடைய பலன் என்னை தாங்கிட்டு வருது. அதனால தான் இன்றைக்கு நான் இவ்வளவு தூரம் பலனோட, இவ்வளோ தைரியமாக ஆணித்தரமாக நான் உங்களோட சொல்லுகிற காரியம், சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்க போகிறார். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு எனக்கு கொடுக்க போகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என் கூட சொல்லுங்க. இப்போ நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் யார் இந்த கடைசி நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஐசியூவில் டாக்டர் சொல்லியிருக்கலாம், எந்த நேரம் உயிர் போயிடும், எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை சிலுவையில் நோக்கி பாருங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தை அவர்கள் மேல் யாரா சிக்கா இருக்காங்க, பணமில்லாத நிலைமை, கடன், எல்லாவற்றையும் இழந்த நிலைமை, இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கையில் தோல்வி, இப்படி இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர், பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க வல்லவர். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமான, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் குறைவுபட்டிருக்கிறதோ, வாழ்க்கையில் என்னெல்லாம் சமாதானம் இல்லையோ, ஆண்டவரே நிறைவாய் 100% கொடுமப்பா. இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடும். நீ சொன்னது தான் அப்பா, வாக்கு மாறாதவர். ஆகவே பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சுகம் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார் வேலை ஆசீர்வாத திட்டம். நெடுநாள் காத்திருத்தலுக்கேற்ற வேலை, உயர்வு, கனம், நிரந்தர ஆசீர்வாதத்திற்காக இத்திட்டத்தின் கீழ் ஜெப விண்ணப்பங்களோடு பதிவு செய்திடும் பங்காளர்களுக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனுதினமும் ஜெபிப்பதோடு இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் உள்ள ஜப வீரர்கள் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்துள்ள பங்காளர்களின் ஜப தேவைகளுக்காய் சிறப்பு ஜபங்களை ஏறெடுத்து வருகின்றார்கள். இன்று முதல் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்திட விரும்புவோர் 0444456677 என்ற தொலைபேசி எண்ணை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். www.jesuscards.org என்ற நமது இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வேலை ஆசீர்வாத திட்டத்தில் உங்களுக்காக ஏறெடுக்க
செய்யப்பட்ட ஜெபத்தின் பலனாக நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்போது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும் வாய்க்காலாக விளங்கிடுங்கள். இயேசு அழைக்கிறார். வேலை ஆசீர்வாத திட்டம் ஓர் புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது.